सर्वमंगल शरण्ये त्र्यंबके नारायणी नमोस्ते सर्वण्ये सर्वहृदये सर्वदुःख भयंकरे सर्व पाप हरिदेवी महालक्ष्मी नमोस्तुते हरताल இங்க கை வாங்க கை கொளுத்துங்க ஐயா, கொளுத்திட்டு அது அப்புறம் பாருங்க. கொளுத்துறதுக்கு முன்னாடியே காத்திரா கொஞ்சம் வெளில வந்துடுறானா போட்டு ஆகணும். ஆமா மேடம், போடலன்னா குரூப் போட்டோ நில்லுங்க. குரூப் போட்டோ கொஞ்சம் ஆனா கேமராமேன்லாம் சைட்ல மிளகாத்தூள் ஒண்ணுமே இல்லாம கல்யாணம் நடக்கலாம் அதுக்கு ஒன்றும் ஒண்ணுமே இல்லை. இல்ல இல்ல இருக்கு அஞ்சு முகம் இருக்கு சரி ஓகே இன்னும் கொளுத்து எத்துங்க சாய்ராம் பார்க்கவே இல்லை அவங்க முதல்ல மேன்டுவா போறோம் அனைத்து கலைஞர்களுக்கும் வணக்கம். நான் பரம்பரை அரமண ஜோசியர் பரம்பரை சேர்ந்தவன். அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ். ஸோ அது சம்பந்தமாக ரொம்ப நாளாக இந்த மாதிரி நகைச்சுவை கலந்த ஜனரஞ்சகமாக மக்களுக்கு ஈஸியாக போய் சேர்கிற அளவுக்கு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். செல்வத்துக்கிட்டையும் பேசினேன், வினோத்துக்கிட்டையும் பேசினேன். அதனால் ஏற்பட்ட சில கோட்பாடுகள் தான் இந்த லேனாங்கிற விஷயம். அஸ்ட்ரோங்கிறது ஜோதிஷம், லேனாங்கிறது என்னுடைய பேர். அதை ரெண்டையும் சேர்த்து லேனா அப்படின்னு சொன்னதே செல்வம் தான். செல்வா எனக்கு பிள்ளை மாதிரி. அதனால் இது ஜனரஞ்சகமாக இருக்கணும், நகைச்சுவையாக இருக்கணும், எல்லார் கருத்துக்கு சேரணும். நான் இன்னொன்று சொல்கிறேன், என் கடமையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். காரணம் என் பேரன்கள். ஸோ அவங்களுக்கெல்லாம் கடமையை முடிச்சிட்டேன். சாரி, சம்பாதிக்கிறது பூரா நலிந்த கலைஞர்களுக்கும் நலிவுற்ற குடும்பங்களுக்கும் திருப்பணி அன்னதானத்துக்கு போய் சேரணும். அந்த நோக்கத்தோடு எடுக்கிற படம். அனைத்து கலைஞர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். சாரி, நல்ல விஷயம் தானே. ஆனந்த கண்ணு இந்த படத்துல நடிக்கிறது முக்கியமாக பாவா பேரும் என் பேரும் ஒன்று. ஆமாம், அவர் நான் சீனியர் லக்ஷ்மணன், அவர் ஜூனியர் லக்ஷ்மணன்.
ஸோ அதனால் பாவா, நான், கஞ்சா கருப்பு ஏற்கனவே நான் திருப்பணி விஷயத்தில் எங்களுக்கு 2 பேருக்கும் அறிமுகம் இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பணி பண்ணாப்புல, அதுக்கு என்னால் முடிஞ்சு செஞ்சேன். கஞ்சா கருப்புக்கு எனக்கு அறிமுகம் இருக்குது. ஸோ இப்படி அடுத்தடுத்து பவர் சீனிவாசன் கடைசியில் பார்த்தா எனக்கு என் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறவராகவும் என் கிளாஸ்மேட்டாகவும் போயிட்டார். ஸோ பவர் ஸ்டார் சீனிவாசன் மற்றும் தெனாலி, ராஜாதி ராஜா, சின்ராஜு, ஐயா இல்லை இந்த அவர் இமாம் அண்ணாச்சி, இப்படி சக கலைஞரோட சேர்ந்து இந்த படத்தை இது இல்லை அந்த இந்த பி ஸ்டீபன் சொன்னீங்களா இந்த பொண்ணு, அப்பா வந்து ஜஸ்டின் மகானு பிரியாவா, பபிதா என்ற பிரியா, அவங்க இப்படி கலைஞர்களோட சேர்ந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு திரைப்படம். இதுக்கு எல்லாருடைய கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு வேணும். இந்த கதையோட கரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜோதிஷத்தில் வளர்ந்தவர்கள், ஒரு ஜோதிஷத்தில் பேச்சை கேட்காம தாழ்ந்தவர்கள், அகம்பாவத்தினால் கெட்டவர்கள், இவர்களை திருத்தி அமைக்கும் கதைதான் உட்கரு. உதாரணம், எம்ஜி ராமச்சந்திரன்கிற பேரை எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னதுனால தான் ஓஹோன்னு வந்தார். ஸோ ஒன் ஆஃப் சயின்ஸ் அந்த ஆறுங்கிற லெட்டர்ஸு தூக்கி கொடுத்தது. அடுத்து ஜெயலலிதா, அந்த ஏ மட்டும் இருந்ததை டபுள் ஏ போட சொன்னதுனால தான் அந்த அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் புகழ். அடுத்து டி ராஜேந்தர், இப்படி அந்த ஏ சவுண்டு. ஸோ அது நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி எத்தனையோ இருந்தாலும், ஆனால் பேசிக்கலி ஒன்லி அஸ்ட்ரோ, ஒன் ஆஃப் சயின்ஸ். அதை உட்கருத்தா வச்சு மக்கள்கிட்ட போய் சேரணும், மக்கள் அதை அனுபவிக்கணும். இப்படி ஒரு ஜனரஞ்சகமான படம் இது வரைக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி பேர் எடுக்கணும்னு என்னுடைய ஆசையும் தெரிவித்து, அனைத்து கலைஞருடைய ஒத்தாசையும் எனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு, இன்றைக்கு தைப்பூச திருநாளில் முருகன் அருளால் எல்லா கலைஞர்களும் வளமாக இருக்கணும்னு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். அடுத்து செல்வம் பேசுவார். அன்புமிக்க பத்திரிகையாளர்களே, சினிமாவுக்கு வயது இல்லைன்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஐயாவோட வயது 72. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சினிமாவுக்கு நெருக்கமானவர் தான். கே பாலச்சந்தர் இந்த குரூப்பில் அனந்த்னு கேள்விப்பட்டிருப்பேன், பெரிய ரைட்டர் அனந்தோட சிஷியன்தான் இவர். அதோடு இல்லாமல் வித்வான் வே லட்சுமணன், பெரிய ஜோதிடர். வித்வான் வே லட்சுமணன் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆரை வச்சு அந்த நேரத்தில் படம் எடுத்த மிகப்பெரிய தயாரிப்பாளர். அவர் வந்து ஜோதிடத்தில் எம்ஜிஆருங்கிற பேரை மாற்றினதே அவர் தான். அவரோட சிஷியன் தான் இவர் வேறு யாரும் கிடையாது. மதுரையில் எப்படி லேனா தமிழ்வாணனுக்கு ஒரு தொப்பியும் கண்ணாடியும் போட்டோம்னா அவர் வீட்டுக்கு அட்ரஸ் போயிடும், அதே மாதிரி மதுரையை பொறுத்த மட்டுக்கும் ஆஸ்ட்ரோ லேனான்னு போட்டிங்கன்னா அவர் வீட்டுக்கோ அவர் ஆஃபீஸ்க்கோ கடுதாசி போய் சேர்ந்துடும். அந்தளவுக்கு ஜோதிடத்தில் நல்ல பேர் புகழ் வாங்கினவர். இவரோட ஆசை தன்னுடைய 72வது வயசில் அவரோட கட்டத்தை அவரே பார்த்துருக்காரு. சினிமாவில் தான் ஜொலிக்கணும்னு இருக்கிறதுனால சினிமாவை தேடி வந்தார். அவரே ஒரு நல்ல கதை சொன்னார். அதாவது ஜோதிடம் பார்க்க வரவங்க வெவ்வேறு கோணத்தில் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு 6 குடும்பத்தை செலக்ட் பண்ணி அந்த 6 குடும்பத்துக்குள்ள பிரச்சனையில் சொல்யூஷன் சொல்கிறாரு, முடிவு சொல்கிறார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லண்டனில் படித்த ஒரு டாக்டர் தினகரன்னு, அதாவது வந்து சுகர் டாக்டரில் நம்பர் 1 டாக்டர். அவர் இந்த படத்தில் கதையின் நாயகனாக நடிக்கிறாரு. ஆனால் கதையோட மைய கரு ஐயா தான். வித்வான் வே லட்சுமணன் மாதிரி ஐயாவும் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக வரணுங்கிறது தான் அவரோட நோக்கம். அதற்கான எண்ணங்களும் அவர் இருக்குது, அதற்கான செயல்களும் இருக்குது, அந்த எண்ணமும் இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய லாபங்களை அப்படியே சினிமா கலைஞர்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான திட்டத்தோடு வந்திருக்காரு. இந்த மாதிரி சினிமாவுக்கு வரவங்கள
நம்ம கண்டிப்பா வரவேற்கணும். நலிந்த கலைஞர்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லாருமே நலிந்துதான் இருக்காங்க. அதனால எல்லாருக்கும் பிரிச்சு தான் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரருங்கிறதுனால வடிவேல் கூட இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு. பாபா லட்சுமணன் எங்கள் ஊருக்காரு. இது சம்மந்தப்பட்ட எல்லாருமே மதுரைக்காரங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஆஸ்ட்ரோ லேனா கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்க ஆஸ்ட்ரோ மாதிரி மிகப்பெரிய அளவில் விளங்கணுங்கிறது தான் எங்களோட உன்னதமான லட்சியம். அப்பாவோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கணும்னா இது கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் முடிவு பண்ணது தான். அதனால் இந்த படம் மிகச்சிறந்த படமாக வரும். எந்தவித மக்களுக்கு ரொம்ப ஜனரஞ்சமாக இருக்கும். ஜோசியங்கிறத எளிமையாக சொல்லியிருக்காரு. அது தேனை குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு. படத்தை பாருங்க, உங்களோட பதிவில் அன்னைக்கு பதிவு பண்ணுங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி படமா அமையும். கேளுங்க. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு முதல் வணக்கம். ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பத்திரிகைலாம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஒத்துழைப்பும் உங்கள் விமர்சனம் தான் ஒரு படம் வெற்றி அடையும். ஆனந்த் ப்ரொடக்ஷன் ஆஸ்ட்ரோ லேனா படத்தில் நான் ஐயா கூட ஏற்கனவே ஒரு சின்னது நடிச்சிருக்கேன் யூடியூப்பில். அடுத்து ஐயா சொன்னார் கூடிய சீக்கிரம் படம் ஆரம்பிக்கின்றார். அதை பார்த்தா ஒரு வாரத்திலே ஆரம்பிச்சிட்டாரு. இதில் தென்னாலி, சின்ராசு, சிட்டிசன் மணி, ராஜா, சுமதி அக்கா எல்லா பேரும் நடிக்கிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களுடைய ஆதரவு தேவை என்று விடைபெறுகிறேன். வணக்கம். வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள், பிரஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ்ட்ரோ லேனா படம் இன்னைக்கு பூஜை. பாபா அண்ணன் தான் எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, எங்கடா இருக்கானாங்க, அது மாதிரி குண்டத்தூர் போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்கேன் நான். பூஜைக்கு வா, ஒரு படம் பூஜை அப்படின்னாரு. சரி ஓகே, முருகரை பார்க்குறத விட நமக்கு இங்கே ஒரு பூஜை கிடைக்கிது, அதனால் இங்கே பூஜைக்கு வரும்னு சொல்லி வந்திருக்கேன். வந்த செல்வண்ணன், பிஆர்ஓ செல்வண்ணன், அவர் ஏற்கனவே ஒரு படம் சீனின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவர் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் செல்வண்ணன் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்போ பேசும்போது தான் டைரக்டர் சொன்னாங்க, லட்சுமணன் சார் நலிந்த கலைஞர்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கிறது இப்போ நிறைய பேர் எல்லார் பார்வைக்கும் வந்திருக்கோம் நாங்கள். ஏன்னா நிறைய பட வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இன்றைக்கி சீரியல் பக்கம் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். படங்கள் மறுபடியும் இப்போ இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் எங்களெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எங்களோட விவேக் சார் குரூப்பு, வடிவேலண்ண குரூப்பு டீம் சார்பாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ்ட்ரோ லேனா ஜோசியத்தை நம்புறவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயம். சில பேர் நம்பாமல் இருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அஸ்ட்ராலஜி இருக்குங்கிறத இந்த படத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னால் நம்பாதவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் சிறப்பாக வரணும். அவருடைய எண்ணங்கள் பலிக்கணும். அதை நீங்கள்லாம் படம் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட சேர பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பத்திரிகைங்கிறது மிகப்பெரியது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்படி முதுகெலும்போ அது மாதிரி தான் பத்திரிக்கை. உலகம் முழுவதும் போகிறது பத்திரிக்கை நிருபர்கள் தான். பத்திரிகை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஒரு படம் இன்னைக்கு படம் பண்ணுறாங்கன்னா அந்த பத்திரிக்கை தான் வந்து எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி அவங்க இந்த படத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்க தான், அவங்க கையில் தான் இருக்குது. ஐயா வந்து ஹீரோ இந்த படத்தை நடிக்கிறோன்னு சொல்லும்போது லட்சுமண பாபா எனக்கு காலைல ஃபோன் பண்ணி உடனே வாங்கினார். எல்லாமே இப்போ நடித்த நண்பர்கள் எல்லாமே எங்கள் வடிவேலண்ண குரூப்பு, விவேகானந்த குரூப்பு, எங்கள் அண்ணன் லட்சுமண பாபா தான் நான் கூட எப்பவுமே இருக்கிறவங்க. அவர் மனிதன் உள்ளவர். அவர் ஃபோன் பண்ணார், என்ன வந்துருங்க இப்போ பூஜைக்குனாரு. உடனே நான் வந்துடுறேன். அவர் வேலையை போகிறேன், உடனே ஆரம்பினேன். இன்றைக்கி இந்த காலகட்டங்கள் வந்து படம் எடுத்து படம் ரிலீஸ் பண்ண மிகப்பெரிய சேலஞ்சு. ஆனால் நீங்கள் ஹீரோ படம் நடிக்குங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படம் வந்து ஏன்னா அங்கே நடிக்கிற
இது நம்ம அண்ணன் லட்சுமண பாபாவுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவரெல்லாம் மேனேஜராக இருந்து மிகப்பெரிய சூப்பர் குட் ஆஃபீஸில் இருந்தவர். அவர் தான் எல்லாமே. நாங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணன் உங்களை பாராட்டுறேன், ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நாங்கள் எல்லாருமே எப்பவுமே ஒத்துழைப்பு. இப்போ அவங்க அண்ணன் பாபான்னு சொல்லிட்டா போதும், ஓடி வந்துடுவோம் எங்கே இருந்தாலும். அண்ணன் விவேக் சார், அண்ணன் குருப்பு, அண்ணன் வடிவல் 2 பேரும் நாங்கள் ஒன்றா நடிக்கிறவங்க தான். நாங்கள் இருக்கிறதுனால ஒன்றும் காலையில் இதுக்கு முக்கியமாக இருக்கிற தயாரிப்பாளர், இயக்குனர், பத்திரிகை நிறுவனர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சிட்டிசமணி. நன்றி, வணக்கம். இந்த புதுப்பட பூஜையில் ஸ்டால் லேனா டைரக்டர் லட்சுமணன், எங்கள் பாபா சூப்பர் குட்டு பாபா லட்சுமணன் அவர் தான் எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. நம்ம செல்வன் சார் மற்றும் அனைத்து என்னுடைய நண்பர்கள், கலைஞர்கள், பத்திரிக்கை தான் இந்த உலகமே. இது எல்லாமே கொண்டு போகிறது. சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், அது நல்ல கதை அம்சமாக உள்ள படங்களாக இருந்துச்சுன்னா அது வேறு லெவலில் பெரிய ஹிட் ஆகிடும். சிறிய படங்களுக்கும் அது நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து நல்ல பிரபலமாக கொண்டு போகிறது பத்திரிக்கைங்க தான், அதாவது மீடியாக்கள் தான். உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஜனனின் கலைஞன் விவேக் ஒரு காலத்தில் டாப்பில் மிகப்பெரிய டாப்பில் இருக்கும்போது அவர் கூட சிறிய சிறிய வேடங்கள் அடித்து நிறைய படங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து அதாவது படிக்க வச்சார். அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்தோம். இப்போ அவர் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு பட வாய்ப்புகள்லாம் இல்லை. இந்த மாதிரி சிறிய படங்கள் தான் எங்களுக்கு வந்து எங்களை வந்து காப்பாற்று, எங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்று, எங்கள் பிள்ளைங்கள் படிப்புக்கு, எங்கள் அன்றாட தேவைக்கு எல்லாம் உதவியாக இருக்குது. இதில் எங்கள் கலைஞர்கள் எங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தரை நாங்கள் நடிக்கிற படங்கள்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பூஜையோ, படம் ஷூட்டிங்கோ, சீரியலோ, ஒரு ப்ரோக்ராமோ எங்களுக்குள்ளேயே வந்து நாங்களே பகிர்ந்து ஒருத்தர் நாங்கள் போகிற ஃபங்க்ஷனில் ஒரு படங்களாக இருக்கட்டும், ஷூட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்களே வந்து பகிர்ந்து எல்லாரையும் வந்து சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம். அந்த மாதிரி ஐயா டைரக்டர் லட்சுமணன் ஐயா அவர்கள் இந்த நலிந்த கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தை மூலிமா வாய்ப்பும் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு உதவி பண்ணுற நல்ல மனசோட இந்த கதை அம்சம் நல்லா சிறந்து நல்ல மாபெரும் வெற்றி, இந்த படம் நல்லா சிறப்பாக எடுத்து மாபெரும் வெற்றி அடின்னு எல்லா வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறேன். வணக்கம். வணக்கம். பத்திரிகையாளர்கள் நீங்கள் உங்களால் தான் நாங்கள் வந்து வெளி உலகுக்கு தெரிய முடியும். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ப்ரொடியூசர் சாரு, டைரக்டர் சார் லக்ஷ்மணன் சாருக்கு ரொம்ப வணக்கம். லக்ஷ்மணன் சாருக்கு, எங்கள் நடிகர் மேனேஜரு லக்ஷ்மணன் சாருக்கு வணக்கம். சரி அண்ணன் வணக்கம், உங்களுக்கு வணக்கம். இவங்க எல்லாரோட தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப உதவியாக இருந்தது. நாங்கள் வந்து விவேக் சாரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். சுவிட்சை போடாதன்னு சொல்லுவேன். ஃபேன் சுவிட்சை போடாரு விழுந்துடும், ஃபேன் கீழே விழுந்துடும். அதில் நான் தான் எலக்ட்ரிஷியனாக நடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் கேஎஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற படத்தில், கேஎஸ் வீராப்பு படத்தில் நடிச்சிருக்கிறேன். நானும் ஆமாம், இது மாதிரி காமெடியில் நான் நடிக்கிறேன். விவேக் சாரோட நடிச்சிருக்கேன். வடிவேலன் கூட மாப்பிள்ளை வந்தால் இங்கே நம்ம அவர் கூட ரத்த கைக்கு விழுந்துருவேன் தவசி படத்தில். இது மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன். எங்களை மாதிரியான எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ரெண்டு கண்ணு மாதிரி இருந்தவர் விவேக் சாரும் வடிவேல் சாரும் இருந்தாங்க. அவங்களாம் எங்களுக்கெல்லாம் பல படங்களில் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எங்களை மாதிரி இந்த ப்ரொடியூசருங்க தான் சின்ன சின்ன கம்பெனியில் சின்ன வேஷங்கள் கொடுக்குறாங்க. அது மாதிரி எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பூஸ்டே வந்து இந்த மாதிரி சின்ன கம்பெனிகள் தான். இந்த சின்ன கம்பெனிங்க எங்களுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் எல்லாரும்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு புனிதமான நாள். தைப்பூசம், முருகருக்கு ரொம்ப முகர்ந்த நாள். இந்த நாளில் இந்த நேரத்தில் எங்களுக்கு அரோகரா இந்த மேற்கொண்டு அதாவது நம்பர் 4ல் ஆரம்பித்தாங்க அவங்க. அதை நான் ஏற்கனவே யூடியூப்பில் கொடுத்துருக்கேன். மாலை முரசில் ஒரு நிருபர் வந்து என்னை பேட்டி எடுத்தார் மதுரையில். அப்போ நான் சொன்னேன், ரொம்ப போராடி ஜெயிக்க முடியாது வரும், சாணக்கியத்தனமான ஆட்களை கையில் வச்சுக்கணும். அரசியலில் சாணக்கியத்தனங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ செங்கோட்டை. ஸோ நெக்ஸ்ட்டு யார் சேர்ந்துருக்காங்கன்னு இன்னும் நோ ஐடியா. நீ எந்த கட்சி சேருங்கிறது இன்னும் ஐடியா. பட் அது போராடி ஜெயிக்கும். பட் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொன்னேனே, ஜனநாயகங்கிறது அதுலேயே வந்துருச்சே. ஜனம் என்றால் மனிதர்கள், நாயகன்கிறது அதுதான். ஸோ ஜனநாயகன்கிறது மக்களுக்காக
அப்படிங்கிறதா தான் அந்த டாப்பிக்கில் இருக்கும் படம். நீங்கள் என்ன நீங்கள் இன்னும் படம் வரல, அது தனிக்கு. இல்லை, வரும் வரும் வரும், கண்டிப்பாக வரும். அதாவது சொன்னேனே, அவங்க ஆரம்பிச்சது நம்பர் 4. நான் அன்னைக்கே பார்த்துட்டேன். அது அது அதான் சொன்னேனே, இப்போ நியூமராலஜியில் எம்ஜிஆர் அந்த 6 லெட்டர் தூக்கி விட்டுச்சு. இப்போ சொன்னார்ல தம்பி செல்வம், அது மாதிரி தான். அதான் 4ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகுனுடைய அம்சத்துல இவங்க கட்சி ஆரம்பிச்சதுனால சில போராட்டங்களை சந்திச்சு லாஸ்ட்ல ஜெயிக்கிறது. இது எம்ஜி ராமச்சந்திரனுக்கு வந்தது 1977 கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அந்த 77 அவர் எவ்வளவு போராடி இருப்பார் தெரியுமா உங்களுக்கு? உலகஞ்சுற்று வாலிபன் ஒரு படம், மேர் முத்து அப்ப நான் புடவையை கட்டிக்கிறேன்னாரு. கடைசியில் படம் துணிஞ்சு வெளியே வந்துச்சு. மீனாட்சி தியேட்டரில் இஎம்ஜி சவுந்தரராஜன் எம்ஜிஆர் ரசிகர் அவர் போட்டார். எல்லாரும் புடவை அனுப்பிச்சாங்க மேயர் முத்துப்பிள்ளைக்கு. ஸோ அது மாதிரி தான் இந்த ஜனநாயகன். ஸோ போராடித்தான் வரணும் அப்படின்னு இருக்கு. அது தான் சொன்னேனே, எதிர்கட்சியாக வரலாமே தவிர சீட்டை சொல்ல முடியாது. தெரிஞ்சிச்சா? ஆனா அதை சொன்னேனே, போராடி ஜெயிப்பான்னு தான் சொல்லியிருக்கேன். யார் யார் கையில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அரசியல் சாணக்கியத்தனம் உள்ளவர்கள், அரசியல் சாணக்கியத்தனம் உள்ள கூட்டாளிகள், கூட்டு கட்சிகள் இருந்தா வரலாம். ஒன்று. நெக்ஸ்ட், இப்ப கூட்டாட்சி தான் அமையும். இல்ல அவர் தனித்து நின்னாலுமே ஆட்சி கூட்டாட்சி தான். அவரை எதிர்கட்சியா வர்றாரு, அவர் எப்படி கூட்டாட்சியா பண்ண முடியும்? எதிர்கட்சியில வரலாமே தவிர டைரக்ட் சிஎம் வர முடியாது. சோ கூட்டாட்சி நடக்கும். அப்ப கூட்டணி, இப்ப கூட்டணி கட்சி இருக்குல்ல, அது இந்த கூட்டணி கட்சியினுடைய வலிமையை பொறுத்து தானே சொல்ல முடியும். இன்னும் எதுவுமே கூட்டணி ஐசோலேஷனாவில் இருக்கு. அதத்தானே இப்ப சொன்னேன். கூட்டாட்சி கூட்டு சேர்றவங்களை பொறுத்து தான். இன்னும் ஃபவுண்டேஷனை கூட்ட இன்னும் டிசைட் ஆகலையே. காங்கிரஸ் ஐசோலேஷன்ல இருக்கு. காங்கிரஸ் ஐசோலேஷன் தெரிஞ்சிச்சா? அப்ப என்ன, காங்கிரஸ் ஐசோலேஷன்ல இருக்கும்போது நீங்க எப்படி கட்சியை நீங்க தான் சிஎம் ஆகுறீன்னு சொல்றது? அதான் இதுக்கு முன்ன ஒரு உதாரணம் சொல்றேன். 1981 to 85 நினைக்கிறேன். அப்ப பார்த்தசாரதின்னு ஒரு ஜோசியர் அப்பதான் ராஜ் டிவியில முதல்ல என்ட்ரு ஆகிறார். அப்போ நான் சொன்னேன், கலைஞர் முதல்வர் ஆவார், ஆனா ஆயுசு கிடையாதுன்ட்டார். 7.5 சனி அப்போ அவருக்கு. கலைஞர் ரோஹிணி நட்சத்திரம் 7.5 சனியில தான் அவர் பதவிக்கு வர்றார். அவர் என்ன சொன்னாரு? இறந்துருவாருன்னார். நான் சொன்னேன், சொன்ன ஜோசியர் இறந்துருவாரு, அவர் இருப்பாருன்னு. பாத்தியா? இதுதான். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அன்பு பத்திரிகையாளர்களே, கேள்விகளை கேளுங்க. சினிமா சம்பந்தம் வருஷமா கடந்து போய் ஹீரோ நடி காரணம் என்ன? நிறைய நலிஞ்ச கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இல்ல நான் ஏற்கனவே இப்ப பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு அழுததே அதானே. நலிந்த கலைஞர்களுக்காக உதவி, நலிந்தவர்களுக்கு உதவி, அன்னதானம், திருப்பணி, இதுதான் என் வேலைன்னே சொன்னேனே. என் கடமை. இந்த பேரன்கள் இருக்காங்க, எங்கடா இங்க? இந்த 2 பேரங்களுக்கும் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு கடமை இல்லை. ஆஸ்தியா அந்தஸ்தா கொடுத்தாச்சு, கல்வியாகவும் கொடுத்தாச்சு. தெரிஞ்சிச்சா? இப்போ அமைச்சர் மூர்த்தி வந்தா எங்களுக்கு நடத்தினார். நான் ஒரு பிராமணன், அவர் எப்படி வருவார் வைதிகமான கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு? அவர் சொல்லியே வந்தார். பிஏவை கூப்பிட்டாரு, சசியை, ஏய் வச்சவாய்
கண்டிப்பாக போகணும்னு. அதே மாதிரி அமைச்சர் மூர்த்தி தலைமையில் தான் இவங்களுக்கு நான் உபநயனத்தை நடத்தினேன். ஊழல் கல்யாணம் தெரிஞ்சிச்சா? ஸோ கடமை முடிஞ்சிச்சு. இனிமே எனக்கு வந்து ஆஸ்தி அந்தஸ்து சேர்க்கணும் அவசியம் இல்லை. அன்னெசரி. தமிழ் ஆ. சினிமால விஷால், திரிஷா, அதர்வான் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. ம். என்ன பரிகாரம் பண்ணீங்க? சரியான கேள்வி. அதை இப்போ யாரோ ஒரு கலைஞருக்கு சொன்னேனே இப்போ. இந்த இங்க வாங்க வாங்க. இவரு நான் வந்து உட்கார்ந்த உடனே என்கிட்ட கேட்டாரு, என் பையனுக்கு மேரேஜ் நடக்கலைன்னாரு. உங்க பையன் ஜாதகத்துல 2, 7, 8 இந்த இடங்கள்ல பாவக்கிரகம் இருந்துச்சுன்னா திருமணம் தாமதமாகும். ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரின்னு சொன்னேன். ஸோ நீங்க கேட்ட கேள்வி அதுதான். அவங்க ஜாதகத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அம்ச இலக்கணத்துல கோளாறு. அதாவது எல்லா ஜோசியர்களும் என்ன தவறு செய்கிறார்கள்னா ராசி கட்டத்தை வச்சு முடிச்சிடறாங்க. சூட்சமம் வந்து நவாம்சம்தான். உதாரணத்துக்கு பவர் ஸ்டார் நேற்று அழைக்கிறதுக்கு போயிருந்தேன். அப்படி ஜாதகத்தை பார்த்தேன். ஏப்பா உனக்கு லவ் மேரேஜான்னு அப்படின்னாரு. உனக்கு 3 பொண்ணான்னு அப்படின்னாரு. கடைசியில் கேட்டேன், உன் வீடை நான் பார்த்தேன். வாங்க மேடம் சாமி கும்பிட்டுருங்கக்கா. ஸோ அப்போ பவர் ஸ்டார் வந்து ஆச்சரியப்பட்டார். இதில் ஆச்சரியப்படுற ஒன்றும் கிடையாது. ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ். அதான் நான் சொன்னேனே, அஸ்ட்ராலஜி ஒன் ஆஃப் சயின்ஸ், ஒன் ஆஃப் ஆர்ட்ஸ், ஒன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ். இப்போ சொல்லுங்க உங்க கொஸ்டின். எனிவே பரிகாரம்ங்கிறது வந்து பார்த்தா தானே தெரியும். நாடியை பிடிக்காம பித்தமா சிலேத்துவமா இதான் சொல்ல முடியாதே. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு சொல்ல முடியுமா? அதான் சொன்னேன், அரசியல் என்பது கூட்டாட்சியாகத்தான் அமையும். 2026 எவோ துணை முதல்வர் வந்து அவர் அமைக்கிற கூட்டணி எவ்வளவு வலுவோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னும் கூட்டணி தம்பி ஜாதகம் பார்க்கலாம். படம் ஆரம்பிச்சிருக்காரு ஐயாவோட முதல் இல்லை. இந்த நீங்க எதை கேட்டாலும் நான் சலிக்காம பதில் சொல்றவன். அவர் அட்ரஸ் தர ஜாதகம் கேளுங்க, தமிழ்நாடை பத்தி கேளுங்க, இந்தியா பத்தி கேளுங்க. இந்த படம் எவ்வளவு வெற்றி பெறும் நீங்களே சொல்லுங்க. இல்லை, எவ்வளவு ரிசல்ட் வரும்? நான் வந்து ஆண்டவனை நம்புறேன். அடுத்து உழைக்கிற கலைஞர்களை நம்புறவன். என்ன நான் நம்புறவன் இல்லை. அது ஜோதிஷத்தை நம்புறது 3 விதம். அத வெற்றி தோல்விங்கிறது வேற, அனுபவம், திறமை, நம்புறது நம்பாதது அவர்களுடைய இஷ்டம். உதாரணத்துக்கு சத்யராஜ், தீகா, சரிச்சா, இப்படி ஒவ்வொருத்தர் இருக்கலாம். இந்த படத்துல ஜஸ்டின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்டின் அவங்க அக்கா தான் பபிதா மேடம். இந்த படத்துல ஐயாவோட முதல் தரமா நடிக்கிறாங்க. அவங்க அதிமுக பிரச்சாரத்துல இருந்து திண்டுக்கல்ல இருந்து நமக்காக கிளம்பி வந்திருக்காங்க. ஆமாங்க. ஓ திண்டுக்கல்ல அவர் நத்த விஸ்வநாதன் எனக்கு திண்டுக்கல் சீனிவாசன் கூட நேற்று மீட்டிங்ல. ஓ வெரி குட் வெரி குட். வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகை பபிதா. புரட்சி தலைவர் கூட இணைந்து நடித்த ஜஸ்டின் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அத்தனை திரைப்படங்கள நடிச்சிருக்கிறாரு. அவருடைய பொண்ணு நான் பபிதா. நான் ஒரு 120 படம் பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து நாயகன் படத்தில் நான் சிரித்தால் தீபாவளி அந்த சாங்கு நான் தான் ஆடியிருக்கேன் கமல் சார் கூட. அப்புறம் விஜய் சார் கூட ரசிகன், கூலிக்காரன், அப்புறம் பவுனு தான், டி ராஜன் சார் படம் ஒருத்தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, இப்படி நிறைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீதர் சாருடைய டைரக்ஷனில் தென்றலை எண்ணெய்த்தொடு அந்த படமும் உங்களுக்கு தெரியும். நான் நடித்த படம் எல்லாமே வெற்றி படம். அதனால் எனக்கு வந்து பேர் வந்து என்னென்னா வெற்றி நாயகின்னு எனக்கு பேர் கொடுத்தாங்க டி ராஜன் சார். அந்த மாதிரி நான் பண்ணேன். அப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட இந்த அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தில் வந்து நான் ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு பாக்கியம், எங்கள் அப்பாவுடைய அந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து புரட்சி தலைவர் கூட இணைந்து நடித்ததுனால
புரட்சி தலைவர் அவர்கள் இருக்கும்போது நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைச்சாங்க. அதோடைய பாரம்பரியத்தில் நாங்கள் வந்ததுனால அம்மா கூட நான் இருந்தேன். அதனால நான் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா அம்மா மீட்டிங் வந்து 25 நாள் வந்து எனக்கு அறிவிச்சிருவாங்க. 50 நாள் பொதுக்கூட்டம், அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொரு திட்டம் அறிவிக்கும் போதெல்லாம் அவங்களுடைய ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் அறிவிப்பாங்க. இந்த மாதிரி இந்த திட்டம் அறிவிச்சிருக்கேன், இதோடைய பேரில் நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் அப்படின்னு எங்களுக்கு அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சிருவாங்க. அதனால நாங்கள் வந்து 25 நாள் எங்களுக்கு வந்து மீட்டிங் கண்டிப்பாக வந்து பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரம் எல்லாமே அறிவிச்சிருவாங்க. அதனால நான் வந்து அம்மா கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். 2016க்கு பிறகு நமது அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறேன். இன்ன வரைக்கும் நான் இப்போதான் நேற்று வந்து திண்டுக்கல்ல அண்ணன் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கூட நான் வந்து பொதுக்கூட்டம் நேற்று முடிஞ்சது. நைட்டு கிளம்பி இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். அதை பற்றி வேணாமே, அவங்களுக்கும் ஆமாங்க. அதாவது புளியை பார்த்து பூனை சுட்டுச்சுன்ற மாதிரி ஒரு கதை இருக்கு. புரட்சி தலைவியை நாங்கள் இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, சிங்கம் நடை போட்டு சிகரத்தில் ஏறி புகழின் உச்சியில் அமர்ந்திருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எதிர்கொள்ள எந்த கட்சியால முடியாது, எந்த தலைவர்களால முடியாது. ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் வந்து தான் உயிரோடு இருக்கும்போது தன் சொத்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதி வைத்த ஒரே தலைவன் புரட்சி தலைவர் அவர்கள் மட்டும்தான். புரட்சி தலைவி அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சாங்க. ஆனா விஜய், நான் வந்து புரட்சி தலைவர் போல இருக்கேன், புரட்சி தலைவி அம்மா போல நான் வருவேன்னு சொன்னா, புரட்சி தலைவர் வந்து அவங்க வீட்டுக்கு நான் அவங்க சாப்பாடு எங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போது புரட்சி தலைவருடைய சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் வளர்ந்துவேன். அதனாலதான் இன்ன வரைக்கும் எந்தவித பதவியும் எந்தவித இதுவும் கேட்காம நான் வந்து அந்த ஒரு நன்றி உணர்ச்சியோட நான் வந்து இன்ன வரைக்கும் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல. புரட்சி தலைவர் வீட்டுக்கு போயாச்சுன்னா நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் வந்த உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல வந்தவங்களாலும் சரி, பெரிய பணக்காரவங்களாலும் சரி, அந்த பாகுபாடு கிடையாது. வந்த உடனே சாப்பிட்டீங்களா, சாப்பிடலன்னா ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் வந்து கொடுத்து கரம் சிவந்த புரட்சி தலைவர்னு பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா தனக்காக வாழாம மக்களுக்காக எவ்வளவோ திட்டங்கள், பெண்களுக்காக நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் ஒரு பெரிய சாதனை. ஆனா விஜய் கூட தான் நான் பண்ணியிருக்கேன், சாங்லாம் பண்ணியிருக்கேன், அவங்க அப்பா கூட டிராவல் ஆயிருக்கேன். அவங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்டு. டைரக்டர் சார் வந்து எங்க அப்பா எல்லாமே நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனா விஜய் சார் இப்போ சொல்றது, நான் வந்து எம்ஜிஆர் போல தலைவர் போல அப்படின்னும் போது, தன்னுடைய வீட்டுக்கு வந்த ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணி கூட கொடுக்காதவங்க மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? என்னுடைய ஆதங்கம் அதுதான். நீங்க வீட்டுல அவரு வந்து புரட்சி தலைவர் நம்ம அண்ணன் வந்து விஜயகாந்த் அவர்களை கூட எடுத்துக்கலாம், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்புனது கிடையாது. அதே போல புரட்சி தலைவரும் அந்த மாதிரிதான். அவர் நடிக்கிற காலத்துல இருந்து அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்து சாப்பாடு கொடுக்குற அந்த ஒரு பாகுபாடு, அந்த ஒரு பண்பு இருக்கு. ஆனா இதே விஜய் வீட்டுல ஒரு சாதாரண ஒரு ஆளு ஒரு ரசிகர்களை போனாங்கன்னா பார்க்க முடியுமா? முடியாது. புரட்சி தலைவரை பார்க்க முடியும். நான் ஆக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போய் நான் வந்து ஆசீர்வாதம் வாங்க போகும்போது தலைவர் எங்களை கூப்பிட்டு, எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா உண்மையா நேர்மையா வாழ்ந்ததுனால எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் உட்கார்ற அந்த டைனிங் டேபிள்ல நானும் உட்காந்து, எங்க அப்பாவும் உட்காந்து, ஜானகி அம்மா அவங்களும் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அவங்க பரிமாறி நாங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அந்த ஒரு ரத்தம், அந்த ஒரு துடிப்பு, அந்த ஒரு நேர்மை, அந்த ஒரு பண்பு, அந்த ஒரு ஒரு நாங்க எங்களெல்லாம் மதிச்சு அவங்க வந்து கூப்பிட்டு உட்காந்து சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அங்க எல்லாருக்குமே மதிப்புண்டு. ஒரு அதாவது மனிதர்களுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவங்கள பண்போட பார்க்கக்கூடிய ஒரே தலைவன் நம்ம புரட்சி தலைவர். அவரை மாதிரி எல்லாம் வரவே முடியாதுங்க, சத்தியமா சொல்றேன். ஏடிஎம்கேல வந்து ஆளுமையா இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் பெரிய விமர்சனம் வச்சிருக்காரு.
இருக்காரு. ம். அவங்க கூட இருக்கிற தம்பி TDK பசங்களும் அதே ஆளுமை இருங்க ஆளுமை இல்லாம அவங்க ஆளுமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்னன்னா, புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் புரட்சி தலைவர் சொன்னது போல தனக்கு பின்பும் 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். பாருங்க, இந்த வர்ற சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா ஆட்சி அமைக்கும். ஏன்னா நாங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் தெரு தெருவா நாங்க சுத்தி நாங்கெல்லாம் உழைச்சிருக்கோம். நாங்க எத்தனை வருஷம் தெரியுமா? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கேன். இதே திமுகல என்னை கூப்பிட்டாங்க, இன்னும் நிறைய கட்சிகள்ல கூப்பிட்டாங்க, வாங்க நம்மள இது பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பதவி தரேன், உங்களுக்கு நல்ல பேமெண்ட் தரேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா இது என்னோட சொந்த வீடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு நான் வாடகை வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால இதுல நாங்க இருக்கோம். கண்டிப்பா ஆளுமை இல்லைன்னு, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த 2 முகங்களையும் நாங்க வந்து என்னைக்குமே இந்த மக்கள் மறக்க மாட்டாங்க. அதாவது மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் 2 தலைவர்கள் இருக்கும் வரை, மனதிலே இருக்கும் வரை கண்டிப்பா மேடம், சோசியல் மீடியால இதெல்லாம் முடியாது. விஜய் தான் அடுத்து முதல்வர் சொல்றாங்க. ம். ஆனா வந்து அதிமுக இதுக்கு ஃபர்ஸ்ட்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கல, இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் 2026ல விஜய் ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா? கண்டிப்பா முடியாதுங்க. ஏன் தெரியுங்களா? தன்னுடைய வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடியவர்களை அரவணைச்சு வாழ தெரியல, தாம் பிள்ளைகளுக்கு நல்லது பண்ண தெரியல, தாம் பெத்த தாய் தகப்பனுக்கு நல்லபடியா பாத்துக்க தெரியல. எங்க தலைவர் புரட்சி தலைவர் எல்லாம் அம்மாவுடைய சிலைய முன்னாடி வச்சு அம்மாவுடைய படத்தை தான் வச்சு அவங்க கும்பிட்டு ஒரு பெத்த தாய்க்கு எப்படி வாழணும், மகனா எப்படி இருக்கணும், இந்த குடிமகனா எப்படி வாழணும்னு ஒவ்வொரு படம் மூலியமா பெத்த தாய் தகப்பனை உயர்த்தி இருக்காங்க. இதே பெத்த தாய் தகப்பனை கிட்ட கூட சேர்க்காம வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாம பெத்த தகப்பன் வர்றாங்க, வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு சொல்லி துரத்தி அடிச்சவர் இதே விஜய். எங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் இல்லைன்னா இவரெல்லாம் வந்திருக்க முடியாது. நாங்கெல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஆக்டிங்கே தெரியாது. எத்தனை டேக்கு ரசிகன் படத்துலலாம் எத்தனை டேக் தெரியுங்களா? சாங் ஆட தெரியாது. அவரை அப்படி வந்து பிடிச்சி அவரை வந்து வரவழைச்சு இவ்வளோ தூரம் அவர் பாடுபட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணி எல்லாம் பண்ணி இந்த நிலவுக்கு கொண்டு வந்து அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாம வெளியில தள்ளி விட்ட ஒரு மனுஷன் தான் விஜய். அப்படிப்பட்ட ஆளு என்னைக்குங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனசை வந்து புரிஞ்சுக்க முடியும்? என்னுடைய ஆதங்கம் அதுதான். பெத்த தாய் தகப்பனுடைய ஒரு அன்பு பாசம் தெரியாதவரு, ஒரு பெத்த பொண்ணு பிள்ளைகளுடைய அன்பு பாசம் தெரியாதவரு, கட்னம் பொண்டாட்டியுடைய அன்பு பாசம் தெரியாதவரு எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு? சூப்பர் சூப்பர்.